ஃபோன் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வரக்கூடிய முதல் கேள்வி, நான் கொடுக்குற பட்ஜெட்டுக்கு எந்த ஃபோன் நல்லா இருக்கும், எந்த ஃபோன் வேல்யூ ஃபார் மணி, எந்த ஃபோன் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ 20,000 பட்ஜெட் உங்கள் கையில் இருக்குது, எந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? சில பேர் வந்து கேமரா எனக்கு சூப்பராக இருக்கணும், பர்ஃபார்மன்ஸை பற்றி பிரச்சனை நினைப்பீங்க. சில பேர் எனக்கு எப்படி இருந்தாலும் சரி பர்ஃபார்மன்ஸ் விட்டே கொடுக்கக்கூடாது, வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸுக்கு நினைப்பீங்க. சில பேர் பேட்டரி லைஃப் நல்லா இருந்தால் போதும், வேற எதுவும் எனக்கு பெரிய லெவலில் தேவைப்படாதுன்னு நினைப்பீங்க. சில பேர் டிஸ்பிளே எனக்கு வேற லெவலில் இருக்கணும், அதில் எந்த காம்ப்ரமைஸ் கூடாது நடப்பீங்க. சோ ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான விஷயங்கள் பிடிச்சிருக்கும். சோ 20,000 பட்ஜெட்டுக்குள்ள சிறப்பான ஒரு 6 போன்ஸ் செலக்ட் பண்ணி சிறப்பான தரமான தரவரிசை வந்து பண்ணியிருக்கோம். சோ இந்த தரவரிசை அப்படின்றது ஏற்கனவே இருந்த மாதிரியே வந்து இருக்காது. இதுல புதுசா ஏகப்பட்ட போன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது 30,000 ரேஞ்சில் வித்துட்டு இருந்த போன்லாம் இப்போ 20,000 சேல் பண்றாங்க. அதுலயும் ப்ராசஸர் இதெல்லாம் வேற லெவல்ல வந்து இருக்குது. சோ அந்த போன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்காக நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். வெல்கம் டு தமிழ் டுடே தரவரிசை. நம்மளோட தரவரிசையில் 6வது இடத்துல இருக்கிற போன் எதுன்னு பார்த்தீங்கன்னா Redmi உடைய Note 13 Pro 5G. இந்த போன் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆனப்போ 30,000 31,000 சேல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த போனை 20,000 உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். 5,000 போன் 2,500 சார். ஸோ இதில் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கேமரா வந்து வேற லெவல் கேமரா. இந்த போனில் 200 மெகா பிக்சலில் OIS கேமரா கொடுத்துருக்காங்க. இது சாம்சங் உடைய ஐசோசெல் HP3 அப்படின்ற சென்சர். இது நல்ல ஒரு எக்ஸலண்டான அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு கேமரா. இது லோ லைட்ல வந்து எடுக்கும் போது நீங்க நைட் மோட் யூஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்குது இந்த போன்ல. இது இல்லாம இதுல 8 மெகா பிக்சல்ல ஒரு அல்ட்ரா வைட் சென்சர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அல்ட்ரா வைட பொறுத்தவரை ஒரு நார்மலான ரிசல்ட்ஸ் தான் வந்து கிடைக்குது. இது இல்லாம இதுல ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சரும் கொடுத்திருக்காங்க. 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படினாலே அது பெரிய லெவல்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காது. மிச்சபடி இந்த மெயின் 200 மெகா பிக்சல் கேமரா அப்படின்றது ஒரு இம்ப்ரெசிவான கேமராவா இருக்குது. செல்ஃபின்னு வரும்போது இங்க 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. அதுவுமே வந்து டீடைல்ஸ் வந்து நல்லா இருக்குது. அப்படியே போன்ல டிஸ்ப்ளே வந்து அப்படினா இங்க 6.67 இன்ச்ல ஒரு 1.5K AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இதுல டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது, 128 ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. ஆனா ஒரு சின்ன ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா இதுல வந்து HDR சப்போர்ட் இல்ல. அது ஆரம்பத்தில் வந்து HDR இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அடுத்து போக போக சம்திங் ஏதோ இஷ்யூ இருந்ததுனால அதில் HDR சப்போர்ட் வந்து எடுத்துட்டாங்க. மிச்சப்படி நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு நான் HDR வீடியோஸ் பார்க்குறது எல்லாத்துக்குமே வேற லெவலில் இந்த டிஸ்பிளே வந்து யூஸ் ஆகும். ஃபோனோட ஸ்பீக்கர்ஸ்ன்னு வரும்போது இங்கே டுயல் ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. ஹை ரிசொல்யூஷன் ஆடியோ அவுட்புட் சப்போர்ட்டும் வந்து இருக்குது. இது இல்லாமல் இந்த ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. 5100 mAh பேட்டரி இருக்குது. 67 வாட்ஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லேயே சார்ஜரும் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த போன் Android 13 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கொடுத்திருந்தாங்க. இதுல 3 மேஜர் OS அப்டேட்டும் அந்த மாதிரி 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்சஸும் இந்த போனுக்கு ப்ரொவைட் பண்றதா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. சோ இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இந்த போன் ஏன் 6வது இடத்துல இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இதோட ப்ராசஸர். இதுல Snapdragon உடைய 7s Gen 2 அப்படிங்கற ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இது 4 நானோமீட்டர் டெக்னாலஜில பில்ட் பண்ணப்பட்ட ப்ராசஸர். இந்த ப்ராசஸர்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இந்த ப்ராசஸர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது தான். பட் நம்ம கம்பேரிசனுக்கு வச்சிருக்க போன்ஸோட இதுல இந்த ப்ராசஸர் வந்து லோவா இருக்கிறதுனால இது வந்து 6வது இடத்துல வந்து இருக்குது. இப்படி எல்லா ஸ்பெக்குமே இதுல ஓகேவா தான் இருக்குது. இந்த போனுடைய 8GB RAM மட்டும் 256GB ஸ்டோரேஜ் உள்ள அந்த வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா 19,700 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ இதோட லிங்க் வந்து கீழ வியூ ப்ராடக்ட்ஸ்ல வந்து கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க அதுல இருந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். நம்மளோட தரவரிசையில 5வது இடத்துல இருக்க போன் இது பாத்தீங்கன்னா Realme உடைய P2 Pro அப்படிங்கற போன். இந்த போன்ல சூப்பரான ஒரு கர்வ்ட் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 6.7 இன்ச்ல ஒரு Full HD Plus 128 ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுது. நீங்க ஒரு கர்வ்ட் AMOLED டிஸ்ப்ளே போன் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த Realme உடைய P2 Pro வந்து பெஸ்டான ஒரு சாய்ஸா இருக்கும். இந்த போன்ல கேமரா பொறுத்தவரை Sony உடைய லைட்டியா 600 அப்படின்ற சென்சர் வந்து மெயின் சென்சரா ரியர் சைடுல கொடுத்திருக்காங்க. இது வந்து OIS சப்போர்ட்டும் உள்ள கேமரா. 8 மெகாபிக்சல் ஒரு அல்ட்ரா வைட் சென்சரும் வந்து இருக்குது. கேமரா பொறுத்தவரை பிரைட்டரான இமேஜஸ் நமக்கு வந்து கிடைக்குது. அதே இடத்துல டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவான டீடைல்ஸ் வந்து இல்ல. அல்ட்ரா வைடுமே வந்து பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு ரிசல்ட் தான் வந்து கொடுக்குது. மற்றபடி 32 மெகாபிக்சல் ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அதோட ரிசல்ட்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே நல்லா எடுத்து கொடுக்குது. இந்த போனுக்கு IP65 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. 80 வாட்ஸ்ல பாக்ஸ்லயே சார்ஜர் ப்ரொவைட் பண்றாங்க. 5200 mAh பேட்டரி இருக்குது. அதே மாதிரி இதுல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ கார்னிங் உள்ள கிளாஸ் 7i வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்காக இருக்குது. பின்னாடி வந்து வீகன் லெதர் பேக் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர் சப்போர்ட்ல டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஓ ரியாலிட்டி ஆடியோ வந்து சப்போர்ட்டும் பண்ணுது. ஹைலைட்டான விஷயம்னா UFS 3.1 சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ UFS வந்து 3.1 அப்படிங்கும்போது நல்ல ஒரு ஃபாஸ்டான ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சோ எந்த அளவுக்கு ஃபாஸ்டான ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு இருக்குதோ அந்த அளவுக்கு போனோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணும்போது இல்ல ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலயுமே ஒரு லாக் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். Snapdragon உடைய 7s Gen 2 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. இது 4 நானோமீட்டர்ல பில்ட் பண்ணப்பட்ட ப்ராசஸர். இதுமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது தான். அதே நேரத்தில் நம்ம கம்பேரிசனுக்கு வச்சிருக்க வேற போன்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ப்ராசஸர் கொஞ்சம் லோவா தான் வந்து இருக்குது. இதை தாண்டி இதுல Android 14 வந்து கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ்க்கு வந்து மேஜரான OS அப்டேட்டும் 3 இயர்ஸ்க்கு செக்யூரிட்டி பேட்சஸும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதுல பிரச்சனை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து HDR சப்போர்ட்டும் வந்து டிஸ்பிளேல கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம HDR வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். கேமராவுமே ஒரு நார்மலான ஒரு கேமரா தான், ரொம்ப இம்ப்ரெசிவான ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய கேமரா கிடையாது. ஸோ இந்த போன் வந்து பார்த்தீங்கன்னா 22,000 23,000 ரேஞ்சுக்கு வந்து சேல் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ் உள்ள அந்த வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதோடைய லிங்க் வந்து கீழே வியூ ப்ராடக்ட்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணீங்கன்னா அதுல இருந்து நீங்க டேரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்முடைய தரவரிசையில 4வது இடத்துல இருக்கிற போன் வந்து பார்த்தீங்கன்னா விவோவுடைய T3 இல்ல அப்படின்னா ஐக்யூடைய Z9. ரெண்டுமே ஒரே ஃபோன் தான். நீங்கள் எந்த ஃபோனும் உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபோனை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக 6.67 இன்ச்சில் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 128 ரெஃப்ரெஷ் ரேட்டும் சப்போர்ட் இருக்குது. UFS பொறுத்தவரை 2.2 தான் வந்து இருக்குது. 50 மெகா பிக்சலில் ஒரு OIS சப்போர்ட் பண்ணக்கூடிய சோனியோட IMX882 அப்படின்ற சென்சர் பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங் இருக்குது. அல்ட்ராவைட் சென்சர் எதுவும் இதில் கிடையாது. கேமராவோட ரிசல்ட்ஸை பொறுத்தவரை டே லைட்டில் எடுக்கும்போது இம்ப்ரெசிவான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குது. அது மாதிரி நல்ல ஒரு டீடைல்ஸ் இருக்குது, பிளசண்டான கலர் இருக்குது. லோ லைட்டில் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நைட் மோட்ல நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு வந்து கிடைக்குது. அதே மாதிரி 16 மெகா பிக்சல் வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விவோ அப்படிங்கும்போது ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நல்லா பவுடர் அடிச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட்லாம் போட்டு வேற லெவலில் பண்ணி விட்ருவாங்க. அதே இது இங்கேயும் வந்து இருக்குது. IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. Android 14 இந்த ஃபோன் ரன் ஆகுது. 2 இயர்ஸ்க்கு வந்து OS அப்டேட்டும் 3 இயர்ஸ்க்கு வந்து செக்யூரிட்டி பேட்சஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி HDR10+ சப்போர்ட் இருக்குது. பேட்டரி வரும்போது 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 44 வாட்ஸ்ல வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்லேயே சார்ஜர் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்தவரை டுயல் ஸ்டீரியோஸ் இருக்குது. 200% வரைக்கும் அல்ட்ரா வால்யூம் அப்படின்ற விஷயம் இருக்குது. அதை நீங்க ஏத்துனீங்க அப்படின்னா நல்லா இன்னும் லவுடான வால்யூம்ல நீங்க கேட்டுக்க முடியும். இந்த போன்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek உடைய 7200 அப்படின்ற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது 4 நானோமீட்டர்ல பில்ட் பண்ணப்பட்ட ப்ராசஸர். நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். நீங்க கேம் எல்லாம் வரனாலும் பெரிய லெவல்ல லாகிங் பிரச்சனை இருந்து இருக்காது. அதே மாதிரி ஹீட்டிங் இஷ்யூமே இந்த போன்ல வந்து கம்மியா தான் வந்து இருக்கும். விவோல வந்து T சீரிஸ் அப்படினாலே பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான சீரிஸ் தான் பண்ணிருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த போன்ல எல்லாமே சூப்பரா இருக்குது. அந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகட்டும், கேமராவாகட்டும், 4K வீடியோ சப்போர்ட், அந்த மாதிரி பேட்டரியோட சார்ஜிங்கா இருக்கட்டும், அது இல்லாம இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து இம்ப்ரெசிவான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குது. இந்த போனுடைய 8GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ்ல அந்த வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா 19,999 ரூபாய்க்கு நீங்க கரண்ட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழ வியூ ப்ராடக்ட்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதுல இருந்து கிளிக் பண்ணி டைரக்டா நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் நம்முடைய தரவரிசையில 3வது இடத்துல இருக்க போன் வந்து பாத்தீங்கன்னா மோட்டோவுடைய Edge 50 Neo. அடிஜாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி 30,000 ரூபாய் வித்துட்டு இருக்க போன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 20,000 ரூபாய்க்கு வந்து கொண்டு வந்திருக்கான். சோ நல்ல ஒரு ஆஃபர்ல வந்து இருக்குது. சோ இதுல ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி இதுல குறைகளும் இருக்குது. என்னன்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல 6.4 இன்ச்ல ஒரு 1.5K LTPO POLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. HDR10+ சப்போர்ட் இருக்குது. 3000 நிட்ஸ் வரைக்கும் இதோட மேக்ஸிமம் பிரைட்னஸ், அதாவது பீக் பிரைட்னஸ் சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு வந்து இருக்கும். இதுல கேமரா வரும்போது பாத்தீங்கன்னா இங்க 50 மெகா பிக்சல்ல ஒரு OIS சப்போர்ட் பண்ணக்கூடிய சோனியோட லைட்யா 700C அப்படிங்கிற சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. 10 மெகா பிக்சல்ல டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 13 மெகா பிக்சல்ல அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சும்மா தாராளமா நிறைய சென்சாரா கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது. டே லைட்ல எடுக்கப்படுற போட்டோஸ் பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குது. அது மாதிரி டெலிஃபோட்டோலயும் வந்து பாத்தீங்கன்னா டீடைல்ஸான இமேஜ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ரெண்டு கேமராலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4Kல 30 fps வரைக்கும் நீங்க வந்து வீடியோஸ் எடுக்க முடியும். லோ லைட்ல ஓரளவுக்கு நார்மலான ரிசல்ட்ஸ் தான் வந்து கிடைக்குது. 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்திருக்காங்க. அதுவுமே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குது. கேமரா ஓரியன்டான ஒரு போன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த போனுக்கு நீங்க வந்து தாராளமா வந்து மூவ் ஆகலாம். IP68 வாட்டர் ப்ரூஃப் வந்து கொடுத்திருக்காங்க. Android 14 இந்த போன் ரன் ஆகுது. 5 இயர்ஸ்க்கான OS அப்டேட்டும் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்சஸும் ப்ரொவைட் பண்றாங்க. நம்ம பார்க்குற இந்த போன்ஸ்ல அதிகமான OS அப்டேட் ப்ராமிஸ் பண்ணிருக்குது மோட்டோல Edge 50 Neoக்கு தான். இது இல்லாம இந்த போன்ல எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸா NFC வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க கூகுள் பே அந்த மாதிரி டச் பேமெண்ட் எதுவும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது 15 வாட்ஸ்ல. இந்த போன்ல இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ரெண்டு விஷயம் இந்த போன்ல கொஞ்சம் நெருடலா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இதுல 4300 mAh பேட்டரி தான் கொடுத்திருக்காங்க. சோ ஒரு 5000 mAh வரைக்கும் இதுக்கு நல்ல வித்தியாசம் வந்து இருக்கும். ஆனா வந்து 68 வாட்ஸ்ல சார்ஜர் கொடுக்குறாங்க. அதுவால உங்களால ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணிக்க முடியும். இருந்தாலும் ஒரு பேட்டரி பேக்கப் அப்படிங்கும்போது ஒரு 5000 நீங்க மினிமலா இருக்கிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் வந்து பேட்டரி லைஃப் உங்களுக்கு கம்மியா தான் கிடைக்கும். MediaTek உடைய 7300 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. 4 நானோமீட்டர் பில்ட் பண்ணப்பட்ட ப்ராசஸர். நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. UFS 2.2 சப்போர்ட்டும் வந்து இருக்குது. சோ பெரிய லெவல்ல ஹீட்டிங் இஷ்யூ கிடையாது. லாகிங் பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்ல. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கூட வந்து கொடுத்திருக்காங்க. கேமரா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், 30,000 ரூபாய் பட்ஜெட்ல இருக்கிற அந்த
ஃபோனுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால இதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஒருவேளை வந்து பேட்டரி உங்களுக்கு ஓகே 4300 இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ சமாளிச்சுக்குவேன், அதே மாதிரி மோனோ ஸ்பீக்கர் எனக்கு ஓகே அப்படின்னா நீங்க தாராளமாக மோட்டோவுடைய இந்த H50 Neo வந்து வாங்கலாம். இப்போதைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 19,999 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே வியூ ப்ராடக்ட்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இதோடைய 8GB RAM மற்றும் 256GB ஸ்டோரேஜ் உள்ள அந்த வேரியண்ட்டை நீங்க 19,999 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நம்மளோட தரவரிசையில் ரெண்டாவதுல இருக்க போனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆஃபர்ஸ் டுடே டெலிகிராம் சேனல் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். நல்ல நல்ல ஆஃபர்ஸ், ஃபோன்ஸாக இருக்கட்டும், கேட்ஜெட்ஸாக இருக்கட்டும், பலவிதமான ஆஃபர்ஸாக உடனுக்குடன் அந்த சேனல் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். கீழே வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சேனலாக இருக்கும். நம்மளோட தரவரிசையில் ரெண்டாவது இருக்க ஃபோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கியோடைய Z9S. ஸோ பக்காவான ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சில் ஒரு ஃபுல் HD ப்ளஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே 128 ரெஃப்ரெஷ் ரேட்டோட HDR10+ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு கர்வ்டு AMOLED டிஸ்பிளே வேணும் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக வந்து இருக்கும். 50 மெகாபிக்சல் ஒரு OIS சென்சர் வந்து சோனியோட IMX882 சென்சரோட கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சிங் சென்சர் மட்டும் தான் இருக்கு, அல்ட்ரா வைட் வந்து கிடையாது. இந்த ஃபோனோட ரெப்ளிகா மாடல் உங்களுக்கு விவோல வேணும், அதில் அல்ட்ரா வைடும் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா விவோடைய V40E ஒரு ஃபோன் இருக்கு. அதில் வந்து ஒரு ஃப்ரண்ட் கேமராவும் இன்னும் கூட வந்து வரும். அதாவது இதில் 16 மெகாபிக்சல் வருது, அதில் வந்து 13.2 மெகாபிக்சல் வந்து வரும். ஸோ உங்களுக்கு சிமிலராக எல்லாமே வேணும், ஆனால் ரேட்டு கூட வரும். இது வந்து 20,000 ரூபாய்க்கு உள்ள தான் வருது, அது வந்து 25,000 மேலே சேல் பண்ணுவாங்க V40E. டே லைட்ல எடுக்கப்படுற ஃபோட்டோஸ் நல்லாவே இருக்குது, வைப்ரண்ட் அண்ட் டீடைலான இமேஜஸ் நமக்கு வந்து கிடைக்குது. லோ லைட் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது, செல்ஃபியும் நல்லா இருக்குது, ஸ்கின் டோன்ஸுமே நல்லா இருக்குது. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 4Kல 30 fps வரைக்கும் நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ இதோட ஆண்ட்ராய்டு அப்டேட்னு பார்க்கும்போது இதில் 14 வந்து கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ்க்கான OS அப்டேட்டும் அந்த மாதிரி 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேச்சஸும் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 44 வாட்ஸ்ல சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பாக்ஸ்லேயே ப்ரொவைடும் பண்றாங்க. இது இல்லாமல் டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது, ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மீடியாடெக் 7300 அப்படின்ற ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர். மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது ஒரு சில நேரத்தில் சில ஆப்ளிகேஷன்ஸ்ல கேமரா ஒர்க் ஆக மாட்டேது, அந்த மாதிரி சில கிராஷ் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சில இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஸோ அது தவிர மிச்சபடி வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபோன் தான். ஸோ கேமரா வைஸும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, அது மாதிரி கர்வ்டு AMOLED டிஸ்பிளேயும் சரி, வேற லெவலில் ப்ரீமியமான விஷயங்களை இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 26,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 19,553 ரூபாய்க்கு இதோடைய 8GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ் அந்த வேரியண்ட்டை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதோடைய லிங்க் வந்து நான் கீழே வந்து வியூ ப்ராடக்ட்ஸ்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்மளோட தரவு சில முதல் இடத்துல இருக்க ஃபோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா போக்கோடைய X6 Pro. ஸோ போக்கோ அப்படின்னாலே லைட்டாக ஒரு ஜெர்க் இருக்குதுல, ஏன்னா அதோடைய வரலாறு அப்படி முன்னாடி அதில் பட்ட பல விஷயங்கள்னால அப்படி உங்களுக்கு வந்து தோணலாம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் ஆல் ரவுண்டராக இருக்கக்கூடிய ஒரு ஃபோனாக வந்து இருக்குது. இதில் மதர் போர்டு இஷ்யூ வருமா அப்படின்லாம் கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில மாடல்ஸில் முன்னாடி வந்து வந்திருக்கு. பட் போக்கோ X6 Proவில் கம்ப்ளைண்ட் பெருசாக இருக்கிற மாதிரி இது வரைக்கும் வந்து தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெட்மி தான் வந்து போக்கோ தான் ரெட்மி, அதான் ஷவுமி, எல்லாமே அவங்களோட தான். அவங்களோட ஒரு சில மாடல்ஸில் மதர் போர்டு இஷ்யூ வந்து இருந்தது. ஸோ இப்பயும் அதே இதை கண்டினியூ பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கு வந்து அஃபிஷியலாக தெரியல. அதுக்கான ரெக்டிஃபிகேஷனும் போக்கோ சைட்லேருந்து இது வரைக்கும் வந்து சரியாக ப்ரொவைட் பண்ணல. பட் இந்த ஃபோனை பொறுத்தளவில் வேற லெவலில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோன். இந்த ஃபோனுக்கு தானே நார்மலாக ரேட்டு கூட 27,000 ரூபாய்க்கு வந்து வித்துட்டு இருந்தாங்க. இப்போ 20,000 ரூபாய் கிடைக்குது அப்படிங்கும் போது தான் இந்த ஃபோன் மேலே நம்ம கண்ணு திரும்பி இருக்கு. தரவரிசைக்குள்ள அதாவது 20,000 ரூபாய்க்கு உள்ள இந்த ஃபோனை வந்து கொண்டு வந்திருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் 6.67 இன்ச்சில் ஒரு 1.5K AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 128 ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது, HDR10+ இருக்குது, டால்பி விஷன் சப்போர்ட்டும் வந்து இருக்குது. 64 மெகாபிக்சல்ல ஒரு OIS சப்போர்ட் பண்ணக்கூடிய சோனியோட லைட்டியா 600+ அப்படின்ற சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்கு, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சிங் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடும் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சிங்குமே அந்த அளவுக்கு பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ணல, அதுதான் உண்மை. அதே நேரத்தில் இந்த மெயின் கேமரா இருக்கு பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் இருக்க சோனி கேமரா, அது நல்லாவே பர்ஃபார்ம் வந்து பண்ணுது. நைட் டைம்ல எடுக்கும்போது ஒரு சில இடங்கள்ல வந்து நாய்ஸ் வந்து இருக்குது, ரொம்ப ஆகா ஓகன்னு சொல்ற அளவுக்கு வந்து இருக்கிற மாதிரி தெரியல. செல்ஃபியை பொறுத்தவரைக்கும் 60 மெகாபிக்சல் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லாவே ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குது. அதே நேரத்தில் இதுல வீடியோன்னு வரும்போது 4K சப்போர்ட் வந்து செல்ஃபி கேமராக்கு வந்து கிடையாது. பேட்டரியை பொறுத்தவரை இங்க 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 67 வாட்ஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்லயே சார்ஜரும் ப்ரொவைட் பண்றாங்க. டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. நல்லாவே தாறுமாறான சவுண்ட் குவாலிட்டி சூப்பரா வந்து இருக்குது. கார்னிங் Gorilla Glass 5 வந்து ஃப்ரண்ட் சைடுல வந்து கொடுத்துருக்காங்க. ஈகோ லெதர் அதாவது வீகன் லெதர் அப்படின்னுவாங்க, அது வந்து பேக் சைடுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பிரீமியமான ஒரு டிவைஸாகவும் இருக்குது. ஒரு பாக்ஸியான டிசைன் உள்ள ஒரு டிவைஸ் இது. முக்கியமா இதுல UFS 4.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்ல இருக்கிறதுல எந்த போன்லயுமே UFS 4.0 கொடுக்கல. இதெல்லாம் தாண்டி இந்த போன் ஏன் முதல் இடத்துல இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து இதுல இருக்கிற MediaTek 8300 Ultra அப்படின்ற ப்ராசஸர். இது வந்து 4 நானோமீட்டர் டெக்னாலஜில பில்ட் பண்ணப்பட்ட ப்ராசஸர். இதோடைய ஆண்ட்ராய்டு ஸ்கோர், இதுல இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்க Snapdragon 8 Gen 2 ப்ராசஸரோட கம்பேர்
கம்பேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ப்ராசரை இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. போக்கோவில் வந்து எப்பயுமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு கேமரா வைஸ்னு போகும்போது ரெட்மி அப்படின்ற மாதிரி அவங்களே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த ஃபோன்லையும் பர்ஃபார்மன்ஸ்க்காக இங்கே 8300 அல்ட்ரா கொடுத்துருக்குது. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. நீங்கள் கேமெல்லாம் சூப்பராக விளாட்லாம். பட் வந்து ஹீட்டிங் இஷ்யூ இதுலேயும் இந்த ஃபோன்லேயும் வந்து இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேப்பர் சேம்பர் கூலிங் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இதில் வந்து NFC சப்போர்ட் கூட வந்து இருக்குது. அது மாதிரி ஹைப்பர் OS இந்த ஃபோனில் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓவராக இருக்க உங்களுக்கு இன்னொரு இஷ்யூமே வரும். அதனால பேட்டரி, ஸோ 5000 mAh பேட்டரி இருந்தாலும் கொஞ்சம் பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூ இந்த ஃபோனில் வந்து இருக்குது. இப்போதைக்கு இந்த ஃபோனில் 8GB மட்டும் 256GB ஸ்டோரேஜ் உள்ள அந்த வேரியண்ட்டை நீங்கள் 19,999 ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஒரு வேற லெவல் வந்து டீல். உங்களுக்கு போக்கோ வந்து நான் நம்புகிறேன், போக்கோ எனக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த டீலுக்கு வந்து மூவ் ஆகலாம். ஏன்னா 27,000 அப்படின்ற ஃபோனு 20,000 அப்படிங்கும்போது இன்னுமே ஒரு சூப்பரான ஒரு டீலாக எனக்கு தெரியுது. போக்கோ வேணாம்னு நினச்சிங்கன்னா இதுக்கு கீழே உள்ள அந்த IQ Z9S அந்த மாதிரி எத்தனையோ ஃபோன் இப்போ நீங்கள் சொல்லியிருக்க 6 ஃபோனுமே ஒரு பிராண்டில் ஒரு ஆஸ்பெக்டில் ஒரு விஷயங்கள்லாம் நான் எப்படிலாம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஃபோன் வேணுமானா நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம். ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் வியூ ப்ராடக்ட்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பெஸ்ட் ஃபோனுக்கான தரவரிசை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி இந்த ஃபோன்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து எடுக்கும் போது நிறைய எஃபோர்ட் போட்டு இதை ரிசர்ச் பண்ணி அப்படி தான் வந்து இதுக்கான ரேங்கிங்கெல்லாம் கொடுத்து ஒரு சின்ன விஷயத்தையும் ஸ்கோர்ஸ் கொடுத்து அது வழியாக தான் நம்ம வந்து தரவரிசை அப்படின்றத நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். சும்மா ஏனோ தானோன்னு பண்ணலை. அதனால் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.